சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி மாலை 4:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திதியை திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு சதயம் நட்சத்திரம் இரவு 9:14 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:14 வரை, அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பால்குண சுத்த பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன பால்குண சுத்த பிரதமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த பால்குண மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு உகந்த நாளாக அந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக கோச்செங்கட் சோழ நாயனாரினுடைய குரு பூஜை நாளாக அமைந்திருக்கிறது. இந்த கோச்செங்கட் சோழ நாயனார் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை கட்டுவதற்கு உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய வரலாறு. நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த நாயன்மாரனுடைய கதையை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இன்றைய தினம் மாலை 6:11 முதல் 7:05 சந்திர தரிசனத்தை செய்ய இயலும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:33 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:11 சந்திர உதயம் என்பது காலை 6:57 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 7:05 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:54 முதல் காலை 6:33 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:22 முதல் 1:50 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:01 முதல் 9:28 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:55 முதல் மதியம் 12:22 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைக்கு இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:46 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற பலன் அப்படிங்கிறதுல இந்த கேத்து ஒன்றை தவிர மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்களுக்கும் நம்ம பலனை பார்த்துட்டோம். இன்றைக்கு இந்த கேத்துவானவர் லக்ன பாவகம் முதல் 12 பாவகங்கள் வரை ஜாதகத்தில் நின்ற பலன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக
கேத்துவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கணும். நம்ம ராகு கேத்து இருவரையுமே அசுரர்களாக பார்த்தாலும் ராகுவை பிதாமக காரகர் என்றும் கேத்துவை மாதாமக காரகர் என்றும் பிரிப்பார்கள். இதுல பார்த்தோம்னா கேத்துவிற்கு ஞான காரகன் என்ற பெயரும் உண்டு. கேத்துவினால் அபரிமிதமான ஞானம் என்பது கிடைக்கும் சொல்றார். ராகுவினாலும் அறிவு என்பது வளரும். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு அல்லவா? ராகு என்ன மாதிரியான அறிவை கொடுக்கும்னா ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அறிவு. ஏன், எதற்கு, எப்படின்னு ஒரு கொஸ்டின் போடக்கூடிய, அதற்கு விடைகள் கிடைக்கக்கூடியதான் ராகுவினால் உண்டாகக்கூடிய அறிவு. ஆனால் கேத்துவினால் உண்டாகக்கூடியது பார்த்தோம்னா அது ஒரு தத்துவார்த்தமான ஒரு ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தத்துவ சிந்தனைகளை உடைய இந்த ஞானிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஞானிகளாகட்டும், துறவிகளாகட்டும், சன்னியாசிகளாகட்டும், இவர்கள் அனைவருடைய ஜாதகத்திலையுமே கேத்து அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கான வலிமை என்பது அதிகமாக இருக்கும். அப்ப கேத்துவை ஒரு நல்ல கிரகமா தானே சொல்லணும் சொன்னா அதற்கு ஜாதகத்திலே கேத்துவானவர் நல்ல வலிமையோடு அமர்ந்திருக்க வேண்டும். பொதுவா எப்படி தெரியுமா, நம்ம ராகு கேத்துக்குள்ள டிஃபரன்ஸை பார்க்கலாம். ராகுவானவர் எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய பலத்தினை தூண்டுவார். ஆனால் கேத்து எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய பலத்தினை குறைப்பார். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்திற்கு ஒரு 8ஆம் பாவகத்திலே ராகு இருக்கார் சொன்னா அதிகப்படியான செலவு, அதுவும் பார்த்தோம்னா ரொம்ப ஆடம்பரமான செலவு. சாதாரணமா ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஆட்டோல போனா போறோம்னா கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் கார்ல தான் போவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு கார்ல போறவங்க தான் 8ஆம் இடத்துல ராகு இருந்தா அதிகப்படியாக செலவழிப்பார்கள். ஆனால் கேத்து என்பவர் 8லே இருந்தால் அந்த செலவுகளை குறைப்பார், அந்த இடத்தினுடைய வலிமையை குறைத்து விடுவார்னு சொல்றது. ஆனால் இவர்கள் பண விஷயத்திலே ஏமாந்து போவார்கள் அப்படிங்கிற பலனும் உண்டு. நான் ராகு கேத்துக்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்றதுக்காக இப்படி சொன்னேன். கேத்துவானவருடைய நேச்சர் பார்த்தோம்னா என்ன பண்ணி என்னத்த அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, என்னத்த பண்ணி என்ன ஆக போகுது, எல்லாம் நடக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம் பேசிட்டு இருப்பா தெரியுமா. இவர்களுக்கு கேத்துவினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும். இப்போ லக்ன பாவகத்திலே கேத்து இருந்தால் நம்ம பார்த்த மாதிரி லக்னத்திலேயே கேத்து ஒரு வலிமையான கேத்துவாக இருந்தால் அவர் ஞானத்தை தேடக்கூடியவராக இருப்பார். ஆனால் அந்த கேத்துவானவர் பலமிழந்து போயிருந்தால் அவர் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பார், சோம்பேறித்தனமா. என்னப்போ எதுவும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தா ஏதோ நல்லா நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த லக்னத்திலேயே கேத்துவினை உடையவர்களாக இருப்பார்கள். நம்ம நிறைய இந்த ஆலயங்களுக்கு எல்லாம் போகும்போது இந்த காவி சட்டை காவி வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு சாமியார் மாதிரி கீழே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பா தெரியுமா கோவில்ல. அவர்களுடைய ஜாதகத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த கேத்துவினுடைய தாக்கம் என்பது லக்ன பாவகத்திலேயே இருக்கும். எந்த பணியையும் செய்யாமல் ஏதோ யாரோ சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கேத்துவினுடைய தாக்கம் என்பது இருக்கும். 2ஆம் பாவகத்திலே கேத்து இருக்கக்கூடியவர்கள் ஞான மொழிகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். வாயிலே வரக்கூடிய வார்த்தைகள் தத்துவம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் குடும்பம் என்பது இவர்களுக்கு இருக்காதுன்னு சொல்றார். இப்படி யோசிச்சு பாருங்களேன், 2ஆம் பாவத்துல கேத்து இருக்குன்னா அது குடும்பஸ்தானம் சொல்றா. அந்த குடும்பம் என்பது இவர்களுக்கு வலிமை இல்லாமல் இருக்கும்னா என்ன அர்த்தம், இவங்க எப்ப பார்த்தாலும் தத்துவமா பேசிட்டே இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா குடும்பத்துல யாரதான் இவாளை வச்சுப்பா இல்லையா. அதனால இவர்களுக்கு ஸ்திரமற்ற குடும்பம் என்பது இருக்காது. அதே மாதிரி தனநாசம் சொல்லுவா, அதிகப்படியாக சம்பாதிப்பார்கள் ஆனால் அதனை சேர்த்து வைத்துக் கொள்ள தெரியாமல் அதனை இழந்தும் விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி 2ல கேத்துக்கு சொல்லுவா. இதே 3லே கேத்து இருந்தால் தைரியவான்னே சொல்றா. ஆனால் அது தைரிய குறைவினை தானே ஏற்படுத்த வேண்டும். தைரியஸ்தானம்னு வரும்பொழுது தைரிய குறைவினைத்தானே அந்த இடத்துல ஏற்படுத்தணும்னு நம்ம நினைச்சோம்னா இதான் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். அதாவது குருட்டு தைரியம்னு சொல்லுவா தெரியுமா, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவா தெரியுமா. அந்த சாது மிரண்டால் அப்ப அந்த மாதிரி வரக்கூடியதுதான் அந்த 3ஆம் பாவத்து கேது என்பது தரும். இவர்கள் இயற்கையாக சாதுவாக இருப்பார்கள். ஆனால் மிரண்டு போனால் அது என்ன பண்ணும்னு சொன்னா, இப்போ ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கு, அது மேல போய் ஒரு கல் எறிஞ்சோம் சொன்னா என்ன ஆகும், படப்படன்னு ஓடும் தெரியுமா. அது போன்ற தன்மையை இந்த 3ஆம் பாவத்து கேத்து என்பது கொடுத்து விடும். இவருடைய வேகத்தை கட்டுப்படுத்த இயலாமல் போய்விடும் சொல்றா இந்த 3ல் இருக்கக்கூடிய கேத்து இருக்கு. 4ஆம் பாவத்து கேத்துன்னு பார்த்தோம்னா தாயாருக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இவன் வித்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வான், பல்வேறு துறைகளிலும் அவன் தன்னுடைய நாட்டத்தை செலுத்துவான்னு சொல்லிட்டு இந்த 4ஆம் பாவத்து கேத்துவிற்கு பலனை சொல்கிறார்கள். 5லே கேத்து என்பது இருந்தால் புத்திர தோஷமாக பார்க்கப்பட்டாலும் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றா. ஆனால் இந்த பிள்ளைகளால் இவர்களுக்கு எந்த விதத்திலும் லாபம் என்பது இருக்காது. ஆனால் இவருடைய சிந்தனை தத்துவார்த்த சிந்தனையாக இருக்கும், நல்ல சிந்தனைகளை பெற்றிருப்பார்கள். ஆனால் அதே இடத்திலே கேத்து கெட்டு இருந்தால் இவர்களுடைய சிந்தனை ஆனது வேற மாதிரி, அதாவது நெகட்டிவா பார்த்துட்டு இருப்போம். எல்லாத்திலையும் ஆமாம் போ
ஒண்ணும் இல்லை, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம் வருது, வாழ்க்கையில எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம்னு பேசிட்டு இருப்பா தெரியுமா. சிந்தனையே அப்படிதான் இருக்கும். இந்த கடவுளுக்கு வந்து கண்ணே இல்லை, என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு சொல்றவாளுக்கெல்லாம் 5லே கேத்து என்பவர் இருந்திருப்பார். அவங்க என்ன சொன்னாலும் அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது, அவர்களுக்கு ஒரு பலம் என்பதே வந்து சேராதுங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். ஆனால் கேத்து வலுப்பெற்றிருந்தால் நற்சிந்தனைகளை உடையவர்களாக இருப்பார்கள் சொல்லியிருக்கா. அதே மாதிரி 6ஆம் பாவத்திலே கேத்து இருந்தால் க்ஷத்ரு ஜெயம்னு சொல்றா, வெற்றி கொள்ளக்கூடிய எதிரிகளையும் அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளின் மூலமாக, அதாவது ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறு கண்ணத்தை காமின்னு சொல்றா இல்லையா, அந்த பொறுமையை தரக்கூடியது 6ஆம் பாவத்து கேத்து. எதிரிகளையும் தங்கள் வசப்படுத்தக்கூடிய திறனை பெற்றிருப்பார்கள் 6ஆம் பாவத்து கேத்துங்கிறது. 7லே கேத்து அப்படிங்கிறது இருந்தால் அதையும் ஒரு களத்திர தோஷமாகவே பார்க்கிறார்கள். அற்பமான மனைவி அல்லது அற்பமான கணவன், சொல் பேச்சு கேட்காத கணவன் அப்படிங்கிற மாதிரி சொல் பேச்சு கேட்காத வாழ்க்கை துணைன்னு சொல்லிட்டு 7ஆம் பாவத்து கேத்துவினை சொல்கிறார்கள். அதே மாதிரி 8ஆம் பாவத்திலே கேத்து இருந்தால் அற்ப ஆயுள் என்று ஒரு சில பேருக்கு சொன்னாலும், அதே கேத்து வலிமையுடன் இருந்தால் தீர்காயுடன் இருப்பார்கள், ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி வசிப்பார்கள்ங்கிற மாதிரி 8ஆம் பாவத்து கேத்துவுக்கு பலனை சொல்கிறார்கள். 9லே கேத்து இருந்தால் பரம்பரையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும், அந்த கேத்து வலிமையாக இருந்தால் பரம்பரையிலே மிகப்பெரிய ஞானிகள்லாம் தோன்றி இருப்பார்கள் சொல்லிட்டு அந்த பரம்பரையை இந்த 9ஆம் பாவத்தை லிங்க் பண்ணி சொல்லியிருப்பார். இது போக இவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசை என்பது உண்டு என்று 9ஆம் பாவத்து கேத்துவை பற்றி சொல்லுவார்கள். இதே 9ல ராகு இருந்ததுன்னா குலதெய்வத்தினுடைய ஆசைங்கிறது கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். இதே 9ல கேத்து மட்டும் தனியா இருக்கு, அது ஒரு நட்பு வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது, தெய்வ அனுகிரகம் என்பது உண்டு அப்படிங்கிற மாதிரி தெய்வீக சிந்தனையை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. 10லே கேத்து என்பது இருந்தால் இவர்கள் பதவியின் மேல் நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், ஆனால் இவர்களை நோக்கி பதவி என்பது வந்து கொண்டிருக்கும், ஆனால் இவர்கள் விருப்பமின்றி அந்த பதவியை வகிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா அந்த 10ஆம் பாவத்து கேத்து என்பது அந்நிய தேச பிரயாணத்திற்கு துணை புரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. 10ல ராகு இருந்தாலும் சரி கேத்து இருந்தாலும் சரி அந்நிய தேச பிரயாணத்திற்கு துணை புரியும். ஆனால் 10லே ராகு இருந்தால் அந்நிய தேசத்திலே நல்லபடியாக சம்பாதிப்பார்கள், 10லே கேத்து இருந்தால் நல்லா சம்பாதிச்சதை அங்கேயே செலவழிச்சுட்டு வந்துருவாங்கிற மாதிரிலாம் அந்த கிரகங்களுடைய அமைப்பிற்கு தேற்றார் போல் பலனை சொல்லி இருக்கிறார்கள். உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு 10ல கேத்து இருக்கு, நான் ஃபாரினுக்கு போனேன், அங்க சம்பாரிச்சு அப்புறம் எல்லாத்தையும் அங்கேயே இழந்து விடுறான்னு சொல்லிட்டு தவறாக எண்ணக்கூடாது. இது கேத்துவினுடைய அந்த கேத்து அமர்ந்து இருக்கக்கூடிய அம்சத்தையும் 10ஆம் பாவக அதிபதியையும் பொறுத்ததுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். 11ல கேத்து இருந்தா கீர்த்திமான், புகழ் பெறுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஆனால் பிதாவிற்கு அரிஷ்டம், அப்பாவுக்கு இவருக்கு ஆவாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா 11ல கேத்து இருந்தா. 12லே கேத்து இருந்தால் இவனுக்கு வந்து மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் பரவலாக ஒரு கருத்தினை பரப்பி வைத்திருக்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது போல் அல்ல. அப்படி பார்த்தா 12ல கேத்து நிறைய பேருக்கு இருக்கும், லட்சக்கணக்கான பேருக்கு 12ல கேத்து இருக்கும். அப்ப அவங்க அத்தனை பேருக்குமே மறுபிறவி கிடையாதா, மோட்ச பிராப்தி கிடைக்குமான்னு சொன்னா நிச்சயமாக அது போல் இல்லை. 12ஆம் இடத்து கேத்து என்பது ஆன்மீக பாதையிலே நாட்டத்தினை கொண்டு வரும். ஆனால் துவக்க காலத்திலே பார்த்தோம்னா, இளம் வயதிலே பார்த்தோம்னா இவங்க மிகப்பெரிய நாத்திகவாதிகளாக இருப்பார்கள். நிறைய, அதாவது ரொம்ப தீவிரமா நாத்திகம் பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தோம்னா 12ல கேத்து இருக்கும். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு இந்த தெய்வீக சிந்தனைகளை பற்றி நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமல் இருந்திருக்கும், விடையே புரியாமல் இருந்திருக்கும். திடீரென்று ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு ஞானோதயம் என்பது பிறக்கும். அந்த திடீர் ஞானோதயம் சொல்றா இல்லையா, திடீர்னு அவனுக்கு ஒரு ஞானோதயம் ஆயிடுச்சுப்பா, அவனை மாதிரி சாமியை திட்டினதே கிடையாது, இன்னைக்கு பார்த்தா அவனே ஒரு பெரிய சாமியார் மாதிரி உட்கார்ந்து இருக்கான், நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் கோவிலுக்கு போகாத நாளே இல்லைன்னு சொல்றா இல்லையா. இது போல் திடீர் மாற்றம் இந்த ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு நாத்திகவாதியாக இருந்தோர் திடீரென்று ஒரு ஆஸ்திகவாதியாக மாறிவிடுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய ஜாதகத்திலே 12ஆம் பாவகத்திலே கேத்து என்பது வலுப்பெற்றிருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.